ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் பார்க்கக்கூடிய பாடம் வந்து என்னென்னா விதைகள். அதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, வேதத்தில் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ விதை தூவுறவர், அதை தூவும்போது சிலது வந்து வழி அருகே விழுது, சில விதை பாறைகள் நடுவிலே விழுது, சில விதை முச்செடியெல்லாம் விழுது, சில விதை நல்ல நிலத்தில் விழுது இல்லையா? இப்போ நம்ம வானத்துலேருந்து மழை வருது, சிலது ஏரியில் விழுது, சிலது கடலில் விழுது, சிலது சேத்துல விழுது, சிலது தரையில் விழுது. ஆனால் ஏரி தண்ணி தான் வந்து எல்லாருக்கும் பயன்படுறதுக்கு இருக்கும். ஆற்று தண்ணி ஆற்றுலேயும் விழுது, ஆனால் ஆற்றுலேயும் பார்த்திங்கன்னா காவா ஏதாவது திறந்து விட்டுருவாங்க, அதனால் அதை அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஏரி, இந்த புழல் ஏரி, அந்த சாத்தனூர் டேம், இந்த மாதிரி சில ஏரிகள்லாம் வந்து தண்ணிக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. சேர்த்து வச்சு அது வந்து மக்கள் உபயோகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் விதைகள் தூவும்போது ஒரு இடத்துல போய் விழுது. இப்போ வழி அருகே விழுற விதை, அது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரம் அவங்க கேட்பாங்க, கேட்டுட்டு அதை அவங்க மனசுலேருந்து அது சாத்தான் திருடிட்டு போயிடுவான்னு சொல்கிறாரு. உண்மைதான். ஆனாலும் சிலருக்கு அந்த விதை வந்து இருதயத்தில் பதியும். இப்போ சாது செல்லப்பான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் வந்து ஒரு சாட்சி சொன்னார். அவர் மரண தருவாயில் அதாவது இறந்துடலாம் அப்படின்னு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் உங்கள் பாவங்களுக்காக மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை கேட்டு, சரி அது யார் நம்ம பாவங்களுக்காக மரித்தது அப்படின்னு பேசுகிறத அதை கேட்டுட்டு போய் சாவலாம் அப்படின்னு போய் அவர் அதை கேட்கும்போது, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது ரிக்வேதத்தில் வர பிரஜாதிபதி. ஏன்னா அவர் இந்து மத இதில் நிறைய அந்த ஐயருங்க எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மந்திரம்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் பிரஜாதிபதி யாருன்னு நிறைய பேரை கேட்டிருக்காரு, தெரியல. அவர் வந்து அது ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் சாட்சி சொன்னதை சொல்கிறேன். அப்போ அது மாதிரி சொல்லும்போது அந்த பிரஜாதிபதி யாருன்னு தெரியனால கடவுள் யாரும் இல்லைன்னு நினச்சவர் தன்னுடைய சூழ்நிலை காரணமாக செத்துடலான்னு நினைக்கும்போது அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் பெரிய ஊழியக்காரர் ஆனார், சாது செல்லப்பான்றவர். அப்போ பாருங்கள், அந்த விதை அந்த ஒரு வார்த்தை எங்கே கேட்டு அவர் பெரிய ஒரு ஊழியக்காரனாக ஆனார். பார்த்தீங்களா? அவர் காவி கூட போட்டுன்னு இருப்பார். அதாவது சில நேரத்தில் அந்த வார்த்தை வந்து கேட்க முன்னாடி கூட தெருவாக வந்து ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கி அந்த சொன்ன இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வந்து கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறாங்க. ஆனால் வாழ்கிறாங்களா என்னன்னு தெரியல. வாழணும், வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாறை மேலே விழுந்தது, பாறை மேலே விழுந்தது வந்து என்ன இருந்தாலும் அது வந்து வேறு இருக்காது. இந்த குடிகாரங்க அவங்க கூட சில நேரத்தில் திருந்தலாம். கர்த்தருக்கு சித்தம் யார் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக மாறுவாங்க. எத்தனையோ குடிகாரங்க திருந்திருக்காங்க, எத்தனையோ பேர் மாறி இருக்காங்க. ஆனாலும் அவருடைய சித்தம் இருக்கணும். ஏன்னா நாம் அவரை தெரிஞ்சிக்கல, அவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவருடைய சித்தம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது பாறையாக இருந்தாலும் அந்த விதை உள்ளே ஊடுருவும். பாறைக்குள்ளே தேரை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாறைக்குள்ளே ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிலவங்களுக்கு அந்த இது அப்படி விழுற விதையும் சிலவங்களுக்கு மன மாற்றத்தை கொடுக்கும். முச்செடியில் விழுற விதை அது பார்த்திங்கன்னா அது நல்லா வளரும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வளராமல் உலக ஆசையும் இருக்கும், தேவன் மேலே ஆசையும் இருக்கும். ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது கரெக்டாக உலக ஆசையில் போயிடும். ஏன்னா அந்த பெருமை, அந்த நான் என்ற என்னால் முடியும் அப்படின்ற அந்த சில விஷயங்கள்லாம் வந்து அவங்கள வந்து
கீழே அழுத்தி விட்டுடும், மேலே வளர விடாது. இது இது வந்து நிறைய பேருக்கு பொருந்துங்க. இந்த விஷயம் வந்து எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். நிறைய பேருக்கு இது பொருந்தும். இந்த இந்த இதுலேருந்து நம்ம வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நிலமை வர வரைக்கும் நம்ம வந்து கடவுளை ரொம்ப இது பண்ணுவோம். வார்த்தையும் கேட்டுக்குவோம். இங்கேயும் போவோம், அங்கேயும் போவோம். ஆனால் கொஞ்சம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வளர்றதுக்கு, இல்லை நம்மளுக்கு இதுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சே போதும் அப்படின்ற மாதிரி அந்த பெருமை, அந்த உலக இதில் போயிடுறோம். ஆனால் நல்ல நிலம், நல்ல நிலத்துல விழுந்த விதை தான் 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்காக பலன் தருது. இப்போ நல்ல நிலம் யாருன்னா நம்ம தாங்க. நல்ல நிலம் நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து நல்ல நிலமா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை தான் வந்து விதை. அந்த வார்த்தை வந்து நம்மளுக்குள்ள ஜீவனை தருது. அந்த ஜீவன் தான் நம்மளை வந்து நித்தியமாக ஆண்டவர்கிட்ட வழி நடத்துறதுக்கு கூட்டிகிட்டு போகுது. இப்போ அந்த ஜீவனுள்ள விதை தான் நம்ம இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டு நம்ம நல்ல நிலமா இருக்கணும். அதாவது எப்படி ஒரு ஏறு விழும்போது அது விழுந்து அந்த டைட்டாக இருக்கிற மண்ணெல்லாம் லூஸ் ஆகி, அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சி, அதை வந்து ஊற வச்சு, அதுக்கப்புறம் தான் விதை விதைச்சி அதை பயிர் வளர இது பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு, நம்மளுக்குள்ளே இருக்கிற பகைமை, வஞ்சனை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு, நம்ம மனசை மெதுவாக்கி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கி, அதன்படி நடக்கணும். நடந்தால் தான் நம்ம விளைச்சல் கொடுக்க முடியும். இப்போ நம்ம அதன்படி நடக்கலைன்னா விளைச்சல் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல நிறைய வந்து உங்களுக்கு விளைச்சல் வராது. அந்த இடம் காஞ்சி போயிடும். அப்போது நல்ல நிலமாக நம்ம மாறணும். நம்ம கல்லான இருதயத்தை எடுத்து போடணும். இப்போது தேங்காவை உடைச்சிங்கன்னா மேலே கடினமாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், தண்ணி இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கடினமான இதை உடைக்கும்போது உள்ளே அந்த பரிசுத்தன்ற ஒரு வந்துடும். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜீவ தண்ணி ஆகிடும். அப்போது நம்ம தேவனோடு சார்ந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப ஒருமித்து இருக்கும். அப்போ நம்ம நல்ல நிலமாக மாறணும். நல்ல நிலமா ஆனால் தான் நம்ம தேவனோடு சஞ்சரிக்க முடியும். நித்தியமாக வாழ முடியும். 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்காக பலன் கொடுக்க முடியும். ஆகவே கிறிஸ்தவர்களாக நாம் நல்ல நிலமாக மாறணும். ஏன்னா நம்ம விதைகள் வந்து தேவனுடைய வார்த்தை. ஒரு விதை எப்படி பூமியில் விழுந்ததுக்கப்புறம் அது தூங்காதுங்க. அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வேலை செஞ்சு அது முளைக்கிற வேலை செய்யும். அது முளைச்சி பூமியை உடச்சி வெளியே வரும் இல்லையா? அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கி நம்ம இரவும் பகலும் தியானித்து அதன்படி நம்ம வாழும்போது நம்ம தேவனோடு சஞ்சரிப்போம். அப்போது நம்ம கிறிஸ்துக்குள்ள குணங்கள்லாம் நம்மளுக்கு வரும். அப்போ கிறிஸ்துவை போல் நம்மளும் வாழ நினைக்கும். நம்மளை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து மாறுவோம். அதனால் நம்ம ஒரு நல்ல நிலமாக மாற ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணுங்க. அப்போ தான் வந்து அந்த விதையுடைய அந்த உவமை வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் தயவுசெய்து இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. இது நல்ல விதை. இதுக்கு கடைசி காலம் நல்ல விதையாக இருக்கணும், நல்ல நிலமாக இருக்கணும். 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நித்தியமாக வாழ முடியும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.